நியூஸ்7 நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய செய்தி நிகழ்ச்சியை உங்களை வரவேற்பது சுகிதா. இன்றைய செய்தி நிகழ்ச்சியில் இன்றைக்கு 3 செய்திகள் குறித்து பார்க்க இருக்கிறோம். முதலாவதாக, பெங்களூருவில் புத்தாண்டு தினத்தன்று பெண்கள் மீது நடத்தப்பட்ட பாலியல் சீண்டலுக்கு இதுவரை ஒரு வழக்கு கூட பதிவு செய்யப்படவில்லை, ஒரு கைது நடவடிக்கை கூட எடுக்கப்படவில்லை. இது என்ன மாதிரியான ஒரு மனநிலை என்ற ஒரு கேள்வியிலிருந்து முதல் கட்டத்தை பார்க்க இருக்கிறோம். அடுத்ததாக, புத்தக பிரியர்களுக்கென்று பிரத்யேகமாக இன்று தொடங்க இருக்கிற புத்தக கண்காட்சி குறித்து இரண்டாவது கட்டத்தில் நாம் பார்க்க இருக்கிறோம். மூன்றாவதாக, தொடர் விவசாய போராட்டங்களில் இன்றைக்கு மதுரையில் மாவட்ட ஆட்சியரை முற்றுகையிட்டு வறட்சி மாவட்டமாக அறிவிக்க மதுரையில் இருக்கக்கூடிய விவசாய சங்கங்கள் போராட இருக்கின்றன. அதில் மதிமுகவுடைய பொதுச் செயலாளர் வைகோ அவர்களும் பங்கேற்பார் என்று எதிர்பார்ப்பு இருக்கிறது. இந்த 3 கட்ட நிகழ்ச்சியும் நாம் இன்றைக்கு நிகழ்ச்சியில் பார்க்கலாம். முதலாவதாக, இன்றைய நிகழ்ச்சிக்கு சிறப்பு விருந்தினராக வந்திருக்கக்கூடிய பெண்ணியல் சுந்தரவல்லி அவர்களிடம் விரிவாக விவாதிக்கலாம். வணக்கம். கிட்டத்தட்ட ஒரு வார காலம் ஆகிவிட்டது, 5 நாட்களுக்கு மேல் ஆகிவிட்டது பெங்களூரில் நேர்ந்த, அதாவது உங்களுக்கும் நினைவிருக்கலாம், அதாவது ஒரு 2-3 ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு புத்தாண்டையே பெண்கள் பாதுகாப்புக்காக கொண்டாட வேண்டாம் என்று அரசே அறிவிக்கக்கூடிய நிலைமைக்கு நிர்பயாவுடைய சம்பவம் இருந்தது. ஆனால் அதிலிருந்து நாம் என்ன கற்றுக்கொண்டோம், எங்கு மாறி வந்து நிற்கிறோம் என்ற கேள்வியில் எதுவுமே இந்தியாவில் மாறவில்லை. பெண்களுக்கான பாதுகாப்பு இன்னும் அப்படியே தான் இருக்கிறது, உறுதி செய்யப்படவில்லை என்பதை உணர்த்தக்கூடிய இடத்தில் தானே அந்த சம்பவம் இருக்கிறது. நிச்சயமாக ஒரு பலாயிரம் பேர் வந்து புழங்கக்கூடிய அல்லது கொண்டாடக்கூடிய ஒரு இடத்திலே ஒரு பெண்ணுக்கு பாதுகாப்பு இல்லை என்பது ஒரு மிகப்பெரிய கேள்வியை உருவாக்கி இருக்கிறது. காரணம் என்னன்னு, தனியாக போகிற பெண்கள் மீது பலவிதமாக பாலியல் துன்புறுத்தல்கள் நடைபெற்று இருக்கிறது. ஆனால் இவ்வளோ பெரிய கூட்டத்திற்கு நடுவில் இருக்கிற ஒரு பெண் பாலியல் சீண்டலுக்கு உட்படப்பட்டிருக்கிறாள், அவமானப்படுத்தப்பட்டிருக்கிறாள், பாலியல் துன்புறுத்தலுக்கு அவளுடைய உடலை வந்து ரொம்ப கேவலமாக அவங்க அபியூஸ் பண்ணியிருக்கிறாங்க என்று பார்க்கிற போது இது எந்த சூழலை இந்த இந்தியா எதிர்பார்க்கிறது பெண்களிடமிருந்து என்று ஒரு கேள்வி நம்ம வைக்க வேண்டியிருக்குது. என்ன அப்படின்னா, பொதுவெளியில பெண்கள் வரவே கூடாது என்கிற ஒரு அடிப்படைவாதம் தலை தோங்கி கொண்டிருக்கிறதோ என்கிற ஒரு அச்சம் எனக்கு ஏற்பட்டிருக்கிறது. காரணம் என்ன அப்படின்னா, வேலை பார்க்கிற இடங்கள்ல, பள்ளிக்கூடங்கள்ல, அதே மாதிரி இது மாதிரி பொதுவெளிகளில், கொண்டாட்டங்கள்ல, வெளிய பயணத்துல, எந்த இடத்திலுமே பெண்களுக்கான பாதுகாப்பு என்பது இன்றைக்கு இந்தியாவில் உறுதி செய்யப்படாது மட்டும் இல்லை, அச்சத்தை உண்டாக்கக்கூடிய இடத்துல இருக்கு. ஏற்கனவே நமக்கு தெரியும், நம்ம பலமுறை பேசி இருக்கிறோம், இந்தியா பெண்கள் வாழ தகுதியற்ற நாடுகளுடைய பட்டியலில் 4வது இடத்தில் இருக்கிறது என்பது மிக வருத்தத்துக்குரிய ஒன்றாக இருக்கிறது என்று நம்ம பார்க்கிறோம். ஆனாலும் கூட அதை மாற்றுவதற்கு எந்த முயற்சியற்ற ஒரு தேசமாக இன்றைக்கும் நாம் பயணித்துக் கொண்டு இருக்கிறோம் அப்படின்றது ஒரு கேள்வி. 2வது, நேற்று தான் அந்த சிசிடிவி கேமரா ஃபுட்டேஜ்லாம் கையில் எடுத்து அதை வச்சு குற்றவாளிகளை கண்டுபிடிப்பதற்கான முயற்சியை செய்து கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு. அப்போ நமக்கு ஒரே ஒரு கேள்விதான் இருக்கு, அரசாங்கத்தினுடைய நோக்கம் என்ன பெண்கள் தொடர்பாக? அதுலயும் பரமேஸ்வரன் என்கிற உள்துறை அமைச்சர் ரொம்ப தெளிவா ஒரு விஷயத்த சொல்றாரு. இந்த இதை வச்சு பெண்கள் வந்து பெண்களுடைய ஆடையும் பெண்களுடைய அதாவது மனோபாவமும் மேற்கத்தியத்தை நோக்கி போயிட்டு இருக்கிறதுனால இந்த துன்புறுத்தல்லாம் நம்ம ஆளாகிறோம் என்கிற ஒரு விஷயத்தை கூடவே இன்னொன்றையும் அவர் சொல்கிறார். அதாவது வழக்கமாக இது போன்ற கூட்டங்களில் வந்து பாதுகாப்புகளை அவ்வளவு உறுதிப்படுத்த முடியாது அப்படின்னு. ஒரு அமைச்சரே இதை வந்து மறைமுகமாக அந்த சீண்டல்காரர்களுக்காக வக்காலத்து வாங்குவது போன்று இல்லையா? இல்லை, நிச்சயமா அமைச்சர் மட்டும் இல்லை, கடந்த கால வரலாற்றை இந்தியாவில் எடுத்துக்கிட்டீங்கன்னா இது மாதிரியான பிரச்சனைகள் நடைபெற்ற போதெல்லாம் ஆளுகிறவர்களாக சட்டத்தையும் ஒழுங்கையும் பாதுகாக்க வேண்டியவர்களான அமைச்சர்கள் பொதுவாகவே இதெல்லாம் கண்டுக்காம இருக்காங்க. நீங்க பாத்தீங்கன்னா, முன்னாடி ஒரு அமைச்சர், ஒரு எம்பி வந்து ரமேஷ்னு சொல்லி, இதே காங்கிரஸ்காரர் தான், அவர் என்ன சொன்னார், பொம்பளை பிள்ளைங்க கையில வந்து நீங்க செல்போனை கொடுக்காதீங்க, பாதுகாப்பு இல்லை. நமக்கு ஏற்கனவே கப்பஞ்சாயத்துகளில் 14 வயசுல கல்யாணம் பண்ணி கொடுத்துருங்க, பாதுகாப்பு இல்லை. 2வது, இப்போ கிரண் பேடி, நம்ம எவ்வளோ பெரிய ஆதர்சனமா பார்க்கிற ஒரு லேடி தான் கிரண் பேடி. அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, டெல்லியில் நடந்த ஒரு ரேப்பை வந்து சொல்லுகிற போது ஒரு சின்ன விஷயத்தை ஊடகங்கள் பெரிதாக ஊதி காட்டுகிறது. அப்போ நமக்கு என்ன வருத்தம் அப்படின்னு சொன்னா, ஆட்சியாளர்கள் பெண்கள் குறித்து எந்த விதமான மனோபோக்கோடு இருக்கிறார்கள் என்பதற்கு இதெல்லாம் முன்னுதாரணங்களாக இருக்கிறது. எனவே இவர்கள் முன்னின்று நடந்து சட்ட ஒழுங்கை இம்ப்ளிமெண்ட் பண்ண வேண்டிய இடத்துல இருக்கிற காவலர்களும் இவங்களும் எப்படி இருக்கிறாங்க என்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்வியை தான் மக்கள் மத்தியில் வைக்க வேண்டியது இருக்கு. இன்னொன்று பார்த்தீர்கள் என்றால், இது போன்ற பொது இடங்களில் பாலியல் வல்லுறவுக்கோ அல்லது பாலியல் சீண்டலுக்கோ பெண்கள் ஆளாகும் போது அது ஊடக வெளிச்சம் பெறும் பொழுதெல்லாம் உடனடியாக பெண்கள் மீதான ஒரு ஆடை கட்டுப்பாடு, ஆடை குறித்த ஒரு சர்ச்சையும் இங்கே கூடவே, இது பெங்களூரிலும் இப்போது மேற்கிந்திய உடை அப்படிங்கிறத எந்த கண்ணோட்டத்தில் அவர்கள் எடுத்துக்கொள்கிறார்கள் என்று நமக்கு தெரியவில்லை. இதை வந்து வெறும்
பொது இடங்கள் அப்படின்னு பார்க்கிறத விட உச்சநீதிமன்றத்துடைய அதுவும் முதல் பெண் சொலிசிட்டர் ஜெனரலாகவும் இருந்தவர் இந்திரா ஜெயசிங், மூத்த வழக்கறிஞர். அவர் சொல்றாரு, சுப்ரீம் கோர்ட் வளாகத்துக்குள்ளேயே நான் வந்து பலமுறை பாலியல் சீண்டலுக்கு ஆளாக்கப்பட்டிருக்கிறேன் அப்படின்னு அவருடைய ஒப்புதல் வாக்கு மூலமா அது இருக்குது. அப்படி என்றால் எந்த இடத்தில் பாதுகாப்பு, எந்த இடத்தில் உடை கட்டுப்பாடு இவங்க வலியுறுத்துறாங்க? உடை கட்டுப்பாடு என்பது வெறும் பெண்களுக்கு மட்டும்தான் பல கேள்விகளை வைக்க வேண்டியதா இருக்குல்ல. நீதிமன்ற வளாகத்துக்குள்ளே பெண் நீதிபதி ஒருவர் பாலியல் வன்புணர்வுக்கு உள்ளாக்கப்பட்டு விஷம் கொடுத்து குற்றுயிரும் கொலையுருமா கடந்ததெல்லாம் நம்ம நாட்டில் நடந்திருக்கு. அப்போ இன்னொரு விஷயம் ஆடை கட்டுப்பாடு. இந்த ஆடை எப்போ வருது அப்படின்னா, ஒரு பெண் மீது ஒரு பாலியல் சார்ந்த தாக்குதல் நிகழுகிற போதெல்லாம் ஆடை கட்டுப்பாட்டு குறித்து பேச வந்துடும். நீங்க இது எப்படி அப்படின்னா, யார் பாதிக்கப்பட்டார்களோ அந்த பாதிக்கப்பட்ட பெண் மீதே பழியை சுமத்துவது என்பதுதான் இது. நான் ஒரே ஒரு வார்த்தை தான் நான் கேட்க விரும்புறேன். நம்மளுடைய நாட்டில் இருக்கிற ஆண்கள் அவ்வளோ பலவீனமானவர்களா? ஒரு ஆடை அவிழ்ப்பையும் அல்லது ஆடை நெகிழ்வையும் அல்லது ஒரு ஆடையும் பார்த்துவிட்டு ஆண் தனக்கான ஒரு பாலியல் நோக்கம் வந்து பொங்கி வழிகிறது அப்படின்னு சொல்றாங்கன்னா, என் தேசத்தினுடைய ஆண்கள் அவ்வளோ பலவீனமானவர்களாக நீங்கள் கட்டமைக்க பார்க்கிறீர்களா? அது இல்லை, நான் வன்மையாக அதை மறுக்கிறேன். பல ஆண்கள் பெண்களை மரியாதை செய்யக்கூடியவர்கள் இருக்கத்தான் செய்கிறாங்க. அப்படி இருக்கும்போது ஒட்டுமொத்தமாக ஆடையை சொல்லி ஆண்களை அவமானப்படுத்தாதீர்கள் என்று தான் நான் சொல்றேன். ஒன்று. ரெண்டாவது விஷயம், ஆடை நல்ல ஸ்கூல் யூனிஃபார்ம் போட்டு போன புனிதா ரேப் செய்யப்பட்டு கொலை செய்யப்படுகிறார். 10 வயது குழந்தை ஒரு நல்ல சுடிதார் போட்டு 3 வயது குழந்தையை பார்க்கிறோம். 10 மாத குழந்தையை கூட ரேப் பண்ண, அது வேற விஷயம். அப்போ அவங்க ஆடை வந்து தெளிவாகத்தான் இருந்தது. இன்னொன்று, வீட்டுக்குள்ள இருந்த பெரிய பொண்ணுங்க, வீட்டில் இருந்த திருமணத்திற்கான பொண்ணு, சேலை கட்டிட்டு போய் சர்ச்சில் ப்ரேயர் பண்ணிட்டு இருந்த டீச்சர் பொண்ணு. அப்போ ஆடை என்பதற்கும் பாலியல் பலாத்காரத்தின் என்பதற்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என்று பல நூறு விஷயங்கள் இந்தியாவில் ஓடி இருக்கு. அப்போ திரும்ப திரும்ப ஆடையை சொல்லுவதன் மூலமாக நீங்கள் தப்பிக்கொள்ள நினைக்கிறீர்களே ஒழிய, குற்றவாளிகளை தப்பிக்க வைக்க நினைக்கிறீர்களே ஒழிய, உங்களுடைய சுயத்தையும் உங்களுடைய பலத்தையும் உங்களுடைய கடமையையும் நீங்கள் தவறுவதற்கு இந்த ஆடையை ஒரு கருவியாக நீங்கள் பயன்படுத்துகிறீர்கள் அப்படின்னு தான் நம்ம குற்றம் சாட்ட வேண்டியிருக்கு. எனவே ஆடை என்பது பொய். இன்னொரு பக்கம் பார்த்தீர்கள் என்றால், இன்றைக்கு கூட வந்து வேட்டி தினம் என்று ஒரு அடையாளமாக இந்த நாளை கொண்டாடுகிறார்கள். ஆனால் ஆண்கள் உடையக்கூடிய ஜீன்ஸாக இருக்கட்டும், பேண்ட் ஷர்ட்டாக இருக்கட்டும், எல்லாமே மேற்கத்தியத்துடைய ஒரு தழுவல் தான். தினமும் வேட்டி கட்டி கொண்டு வருவார்களான்னு ஒரு கேள்வி. ஆனால் பெண்களுடைய உடையை மட்டும் மேற்கத்திய உடை அணிவதனால் மட்டும்தான் நாங்கள் இப்படியாக இருக்கிறோம், அதனால்தான் ஆண்கள் வந்து பாலியல் சீண்டல் செய்கிறார்கள் என்று சொல்லக்கூடிய வாதத்தை எவ்வாறாக எடுத்துக்கொள்வது? நீங்க ஒரு 100 ஆண்டுக்கு முன்னாடி நம்ம நாட்டில் வேட்டி என்பது கூட ஆடம்பர ஆடையாகத்தான் கருதப்பட்டது. அதாவது மல்லு வேட்டி, மைனர் என்றெல்லாம் கேலி செய்திருக்கிறார்கள். வேட்டி ஆடம்பர உடை. அப்போ என்னன்னா, கோவணம் தான் நம்ம ஊர் உடையாவே இருந்திருக்கு. உழைக்கிறவர்கள் உடை கோவணமாக இருந்திருக்கு. ஆனால் இன்னைக்கு வேட்டி, அதை தாண்டி ஜீன்ஸு, அதை தாண்டி என்னென்னமோ வந்துருச்சு. ஆனால் அதை அந்த வந்து மேற்கத்திய உடை என்று நம்ம எப்போயுமே அடையாளப்படுத்தவே இல்லை. ஆனால் நாம போடுற ஜீன்ஸோ ஒரு ட்ரெஸ்ஸோ அதை வந்து மேற்கத்திய உடை என்றோம். நம்ம தெளிவாக நம்ம இந்தியர்கள் புரிஞ்சுக்கணும். பொம்பளை பிள்ளை பத்திரமா போயிட்டு வரணும், தயவு செய்து மேற்கத்திய உடையை வாங்கி கொடுங்க. காரணம் என்னன்னா, சேலை அப்படின்னா அப்படியே கழட்டி கையில் வச்சுக்கலாம், அவ்வளவுதான் அதனுடைய உடை. சேலை பண்பாட்டினுடைய அடையாளமாக நீங்கள் புகுத்த பார்க்குறீங்க. அது கிடையவே கிடையாது. வரலாற்றில் சேலை பண்பாட்டினுடைய அடையாளமே கிடையாது. காலந்தோறும் ஆடை மாறிக்கொண்டே வந்திருக்கிறது. நீங்கள் ஒரு கட்டத்தில் வந்து சல்வார் போட்டாலும் நீங்கள் அதுக்கு எங்களை திட்டிருக்கீங்க. சல்வார் கமிஷ் போட்டதுக்கே நீங்கள் எங்களை திட்டிருக்கீங்க. இன்னைக்கு அதுதான் ஆலயத்துக்குள்ளே போட்டு போகிற புனிதமான ஆடையாக நீங்களே அங்கீகரிச்சிருக்கீங்க. அப்போ ஆடை கலாச்சாரம் என்பது காலந்தோறும் மாறக்கூடியதாக இருக்கிறது. எனவே நீங்கள் அதை வச்சு ஒன்று இது பண்ணக்கூடாது. ஸோ சேலையை விட 100% பாதுகாப்பானது ஜீன்ஸ் பேண்ட்டு, 100% பாதுகாப்பானது இது மாதிரியான ட்ரெஸ்ஸஸ் தான். அப்போ இதுதான் நம்ம குழந்தைங்களுக்கு பாதுகாப்பு கருதியும் நம்ம போட்டு வைக்க வேண்டியது. இதில் என்ன மேற்கத்திய கலாச்சாரம்? நான் சொல்கிறேங்க, மேற்கத்திய கலாச்சாரத்தில் பல விஷயங்களை இந்திய சூழல் கற்றுக்க வேண்டிய தேவை இருக்கிறது. பண்பாடு குறித்தும் பெண்கள் மீதான மரியாதை குறித்தும் மேற்கத்திய கலாச்சாரத்தில் நிறையாவே நல்ல விஷயங்கள் இருக்குது. நாம் எப்பயுமே தப்பான விஷயத்தோட ஒரு கலாச்சாரத்தை பார்க்குறோம். எந்த கல்ச்சரும் வளருகிற போது தன்னுடைய சூழலுக்கு ஏற்ற மாதிரி தான் வளரும். மேற்கத்திய கலாச்சாரம் அந்த சூழலுக்கு ஏற்ற மாதிரி வளருது. நாம நம்ம சூழலுக்கு ஏற்ற மாதிரி சில விஷயங்களை கற்றுக்கொள்ள தேவை இருக்கிறது. அதுல ஆடை ரொம்ப முக்கியமான விஷயமாக இருக்கிறது என்று நான் நினைக்கிறேன். அதாவது பெண்களுடைய விருப்ப உரிமை குறித்து கேள்வி எழுப்பினாலோ இல்லை பொது இடங்களுக்கு வந்தாலோ சமூக வலைதளங்களுக்கு வந்தாலோ எல்லா இடத்திலும் நீ வராதே வராதே என்ற ஒரு சற்று முன் நாம் வந்து நம்ம நிகழ்ச்சிக்கு முன்னாடி ஒரு செய்தியை பார்க்கிறோம். ஒரு ரயிலில் பயணம் செய்ய முடியவில்லை, அதுவும் எல்லை பாதுகாப்பு படை வீரராலே பாலியல் வல்லுறவுக்கு ஆளாக்கப்படுகிறார் அப்படிங்கிற ஒரு செய்தி என்ன மாதிரியான ஒரு புரிதலை இங்கே ஆண்களுக்கும் பெண்களுக்குமான புரிதலா என்ன கொடுத்துருக்கு அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல. எந்த இடத்தில் அப்போது பாதுகாப்பு? இல்லை பெண்கள் வீட்டை விட்டே வரக்கூடாதா? நீங்க ஏன் எழுதுறீங்க? திரும்ப திரும்ப பெண்கள் மீதே, அதாவது யார் வந்து பாதிக்கப்படுகிறார்களோ அவர்கள் மீதே மீண்டும் மீண்டும் வந்து குற்றங்களை சுமத்துறதை எப்படி பார்ப்பது?
அதுதான் எல்லை பாதுகாப்பு படை என்பது இன்றைக்கு தொல்லை பாதுகாப்பு படையாக தேசத்தில் இருக்கும் அப்படின்னு நமக்கு தோணுது. காரணம் என்ன அப்படின்னா, பொதுவெளியில் அரசியலாக பண்பாட்டை கேள்வி கேட்கிற பெண்ணாக அல்லது சுயத்தோடு தேர்வு செய்கிற பெண்களை, இப்போ ஒரு பொண்ணு, இப்போ அடுத்த நியூஸில் பார்த்தோம், ஒரு பெண் தேர்வு செய்ததற்காக கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். எனவே தேர்வு உரிமையை தொடர்ந்து இந்த சமூகம் பெண்களுக்கு எதிராக மறுத்து கொண்டே இருக்கிறது. நீ கல்வி, உணவு, உடை, கலாச்சாரம், தனக்கு தேவையான, அதாவது தன்னுடைய தேர்வர், அதாவது சக இணையரை தேர்ந்தெடுப்பது என்று எல்லாவற்றையும் தேர்வு செய்கிற உரிமை பெண்களுக்கு மறுக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது. நீங்க இன்னொன்று நல்லா ஞாபகம் வச்சுக்கோ, பொதுவெளியில் எழுதுறோம், இப்போ ஃபேஸ்புக்கோ ட்விட்டரோ பெண் எழுதுவதற்கு வாய்ப்பான இடமாக இருக்கிறது, அதை மறுக்கவே முடியாது. அது பெரிய ஒரு வாய்ப்பு அவங்களுக்கு. அந்த வாய்ப்பான இடத்துல அவங்க எழுத வச்சு அவங்களை கொண்டாடுவதற்கு பதிலாக அவர்களை முடக்கி போட்டு அதன் மூலமாக பாலியல் சார்ந்த துன்புறுத்தல் மூலமாக அந்த வெளியே விட்டு அவங்களை அப்புறப்படுத்துவதற்கான வேலைகள் நிறைய நடந்திருக்கு. நீங்க கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா மேடவாக்கம் போன வாரம் ஒரு வாரத்துக்கு முன்னாடி நடந்தது. இந்த பண விஷயத்துக்காக அனைத்து ஜனநாயக வாலிபர் சங்க ஆண்களும் பெண்களும் போராடுறாங்க. என்ன பண்ணணும், ஒன்று அவங்கள அரெஸ்ட் பண்ணி ஒரு மண்டபத்தில் உட்கார வச்சு விட்டுருவீங்க. நாங்கள் பல போராட்டத்தில் அப்படி தான் நாங்கள் இது பண்ணியிருக்கோம். ஆனால் நீங்கள் என்ன பண்ணிட்டாங்க, அன்னைக்கு என்ன நடந்தது அப்படின்னா, அங்கே போராடி கொண்டிருந்த தோழர்களை அடித்து பற்றினது மாத்திரம் இல்லாமல் இந்த பெண்களை ஒரு மண்டபத்தில் கொண்டு போய் உட்கார வச்சுட்டு பாலியல் ரீதியான துன்புறுத்தல். ஏங்க, நம்ம அங்காடி தெருவில் ஒரு பொண்ணு வந்து நின்று அழுதுட்டு ஒரு விஷயத்த சொல்லுவா, அந்த விஷயம் அங்கே நடந்திருக்கு. பாலியலாக அந்த பொண்ணை துன்புறுத்திருக்காங்க காவலர்கள். ரெண்டாவது விஷயம், மொபைல் ஃபோனை கைப்பற்றிட்டு மொபைல் ஃபோனில் இது யாரு, இந்த பையன் யாரு, என் ஃப்ரெண்டு, ஆம்பளை பையன் எதுக்கு உனக்கு ஃப்ரெண்டு, இதை முதல் அழி என்று அழிச்சு இருக்கிறாங்க. ரெண்டாவது, ஜன்னல் வழியாக அந்த உங்கள் தோழர் தானே, உங்கள் செக்ரட்டரி தானே, நீ பாரு அப்படின்னு சொல்லி போய் அடிச்சிருக்கான். ஸோ ஒரு சினிமா படத்தில் வருகிற வக்கிரமான காட்சியை, ஒரு சினிமா படத்தில் வருகிற மனநிலை பிறழ்ந்தவருடைய செயலை இன்றைக்கு காவல்துறையினர் அரங்கேற்றி கொண்டிருக்கிறார்கள். இது ஊடகத்தினுடைய வெளிச்சம் படாத ஒரு ஏரியாவாகவும் இருக்கிறது என்பது ரொம்ப மனசுக்கு வருத்தம். கண்டிப்பாக அதற்கு செய்திகள் அளவிலும் பல்வேறு, அதாவது குறிப்பாக போராட்டம் அளவுக்கு பெரிய அளவில் அது வந்து பிரதிபலிக்கவில்லை என்றாலும் சில அமைப்புகளுடைய அறிக்கை, கண்டன அறிக்கையோடு அது நிறைவு பெற்றது. நாம் வந்து பொது வெளியில், அதாவது இளைஞர்கள் எப்படி நடந்து கொள்கிறார்கள், ஆண்கள் எப்படி நடந்து கொள்கிறார்கள் என்று பேசும்பொழுது அங்கே பாதுகாப்பு அங்கே வந்து அதிகரிக்கப்படலைங்கிற கேள்வியை வைக்கும்போது பாதுகாக்கக்கூடியவர்களே இது போன்று நடந்து கொள்கிறார்களே என்ற ஆதங்கம் இருக்கிறது. தொடர்ந்து நாம் பேசலாம். நம்முடன் வந்து வழக்கறிஞர் சுதா தொடர்பில் இருக்கிறார், அவரிடம் கேட்கலாம். வணக்கம் சுதா. வணக்கம்ங்க. வழக்கமாக இது போன்ற பாலியல் சீண்டல்கள் பொது இடங்களில் நடைபெறுவதற்கு சட்டம் என்ன சொல்கிறது, சட்டங்களில் இதற்கு என்ன மாதிரியான வழிவகைகள் இருக்கிறது அப்படிங்கிறத விளக்குங்க கொஞ்சம். சட்டங்கள் வந்து பெண்களுக்கு பாதுகாப்புக்கான சட்டங்கள் 1000 இருக்கலாம், லட்சங்கள் இருக்கலாம். ஆனால் நம்ம அன்றாடம் நம்ம பார்த்துட்டு இருக்குது என்னன்னு பாத்தீங்கன்னா, தேசிய அவமானங்கள் பெண்களுக்கு எதிராக நடைபெறுகிறது. நீங்க இந்த நியூ இயர்ல பெங்களூர் நடந்த சம்பவமா இருக்கட்டும், இல்ல இந்த போராட்டத்தில் ஈடுபட்ட பெண்களுக்கு எதிராக யாரு சட்ட ஒழுங்கை பாதுகாக்க வேண்டுமோ அந்த காவல்துறையினரே பெண்களை இழிவாக மோசமாக நடத்தும் பொழுது சாதாரண மனிதனும் சாதாரண இளைஞர்களும் எந்த மாதிரியான நடவடிக்கைகளை பெண்களுக்கு மேல் நடத்துவார்கள் என்பதை நாம் கற்பனையில் செய்து பார்க்க முடியாத விஷயமா இருக்கிறது. போராட்டம் என்பது ஜனநாயகத்துக்கு உட்பட்டது. இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஒருவனுக்கு உரிமை மறுக்கப்படும் போது போராடுவது அவனுடைய கடமை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த போராட்டத்தில் இருக்கின்ற ஆண்களாக இருக்கட்டும், பெண்களாக இருக்கட்டும், அவர்கள் கௌரவமாகவும் மரியாதை, சுயமரியாதையோடு நடத்த வேண்டியது காவல் அதிகாரிகளோட கடமை. அங்க ஏதாவது மிகப்பெரிய பிரச்சனையோ இல்லது அந்த பிரச்சனையால் மற்றவர்களுக்கு பிரச்சனை ஏற்படும் பட்சத்தில் பப்ளிக் டிராங்குலிட்டின்னு சொல்லுவாங்க, பொது நலனுக்கு பிரச்சனைகள் ஏற்படும் போது ஒரு லத்தி சார்ஜ் பண்றதோ அது போன்ற விஷயங்கள் அதுவும் மைல்டா தான் யூஸ் பண்ணணும்னு சொல்லப்பட்டிருக்கு. ஆனா பிரச்சனை ஏற்படாத இருக்கின்ற இடத்தில் வேண்டுமென்றே அந்த பிரச்சனை உருவாக்குகின்ற காவல் அதிகாரிகள் இன்றைக்கு ஒரு சிலர் இருக்கின்றார்கள். அது மிகப்பெரிய அவமான விஷயம். அதை தாண்டி போராட்டத்துக்கு வருகின்ற பெண்கள் ஏதோ பொதுவா சட்டங்கள் வந்து எந்த அளவிற்கு வந்து நடைமுறையில சாத்தியப்படுத்தி இருக்கு, எத்தனை பேர்கள் இதற்கு முன்பு தண்டனை வாங்கி இருக்கிறார்கள், அந்த கோணத்துல இருந்து உங்கள் கருத்தை பதிவு செய்யலாம். அந்த கோணம் பாத்தீங்கன்னா மிக குறைவு. ஏன்னா நீங்க பாத்தீங்கன்னா சமீப காலமா போன வருடம் கூட நினைக்கிறேன், இந்த டாஸ்மார்க் வந்து மூட வேண்டும் என்று கல்லூரி பெண்கள் எல்லாம் போறாங்க, ஆண்களும் பெண்களும் போடுறாங்க. அந்த போராட்டத்துல ஈடுபட்ட பெண்களை வந்து நடு ரோட்ல காவல்துறையினரே வந்து வயிற்றில் ஏற்றி உதவித்தார்கள். எந்த வயிற்றுல பிறக்கிறாங்களோ அந்த வயிற்றையே எட்டி உதைத்த காவல் அதிகாரி நம்ம பார்த்த மிக கொடுமையா இருந்த சம்பவம்.
பெண்களுக்கு எதிராக இது போன்ற பாலியல் சீண்டல்கள் வெளியிடங்களாக இருக்கட்டும், இல்ல வேலை செய்கின்ற இடங்களாக இருக்கட்டும், அது நடந்தால் சட்டப்பூர்வ நடவடிக்கை எடுப்பதற்காக ப்ரொடெக்ஷன் ஆஃப் விமன் ஃப்ரம் தி செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் என்ற சட்டங்கள் இருக்கிறது. அப்படி அவர் துன்புறுத்தும் பட்சத்துல 1 வருடம் 2 வருடம் தண்டனை கொடுக்கப்படுகிறது. ஆனா தண்டனை அந்த விசாரிக்க அதிகாரியே அந்த பாலியல் குற்றம் பண்ணும்பொழுது அந்த விசாரணை எப்படி நியாயமாவும் நேர்மையா இருக்கப்படும்? அதுதான் ஒரு கேள்விக்குறி. இதை தாண்டி நம்ம மனித உரிமை கண்டிப்பா இன்னும் நீங்க சொல்வது நடைமுறையில என்னவா இருக்குங்கிறத விளக்குறீங்க. அடுத்த ஒரு கேள்வி அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது போன்ற பாதிக்கப்படக்கூடிய பெண்கள் எந்த அளவிற்கு தைரியமாக வழக்கை பதிவு செய்ய முன் வருகிறார்கள் அல்லது புகார் கொடுக்க வருகிறார்கள் என்பதை கேட்கிறேன். ஏன்னா பெங்களூர் சம்பவத்துல இதுவரைக்கும் யாரும் வழக்கு பதிவு செய்யவே முன்வரவில்லை, புகார் கொடுக்கவே வரல அப்படிங்கிறது ஒரு முக்கியமான ஒண்ணா இருக்கு. அது கைது நடவடிக்கை எடுக்க எங்களால முடியலன்னு காவல்துறை இதிலிருந்து எளிதாக தப்பித்துக் கொள்வதற்கான ஒரு வாய்ப்பும், அதை குற்றவாளிகள் தப்பிப்பதற்கும் ஒரு வாய்ப்பா இருக்கும் இல்லையா? ஏன் இந்த மாதிரியான ஒரு சூழல் இருக்கு? ஏன் பெண்கள் வருவதில்லை? இல்ல பெண்கள் வருவதில்லைன்றதெல்லாம் கிடையாது. அது அந்த காலம் வேணா இருக்கலாம். இன்றைக்கு படித்த பெண்கள் எல்லாம் வெளியே வந்திருக்காங்க, வேலைக்கு வந்திருக்காங்க. பிரச்சனைகள் வரும்போது காவல்துறையில அணுகுறாங்க. அதுல எந்த மாற்றம் கருத்தும் கிடையாது. இன்னொன்னு, இந்த பெங்களூர் நடந்த சம்பவம் வீடியோல, வாட்ஸ்அப்ல, ட்விட்டர்ல எல்லா வலைதளங்களும் நம்ம சமூக வலைதளம் நம்ம பார்த்தோம். அதை காவல் அதிகாரிகள் பார்த்திருப்பாங்க. அந்த பாதிக்கப்பட்ட பெண் கம்ப்ளைண்ட் கொடுத்தாதான் நீ நடவடிக்கை எடுக்கணும்ன்றது எந்த சட்டத்திலயும் சொல்லல. சுமோட்டா ஒரு விஷயத்த நடக்கும் பொழுது, ஒரு பெண்ணுக்கு எதிராக குற்றமோ இல்ல ஒரு சமூகத்துக்கு எதிராக குற்றமோ நடக்கும்போது நீங்க தடுக்கணும். ஏன் ஒரு 10 பேர் சேர்ந்து ஒன்னா போய் ஒரு கடையை துஷ்டம்சம் பண்றாங்க, இல்ல செக்ரட்டேரியட்டை அடிச்சு உடைக்கிறாங்கன்னும் போது செக்ரட்டேரியட்ல இருந்து சீஃப் செக்ரட்டரி எனக்கு கம்ப்ளைண்ட் தரல, நான் எப்படி போய் அதை தடுப்பேன் அப்படின்னு சொல்லி ஒரு காவல் அதிகாரி கேட்க முடியுமா? இல்ல ஒரு மினிஸ்டர் அடிக்கிறாங்க, போயிட்டு மினிஸ்டர் கம்ப்ளைண்ட் தரலங்க, நான் அதனால கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் பண்ண முடியாது, நடவடிக்கை எடுக்கணும் சொல்ல முடியுமா? ஆனா பெண்களுக்கு எதிரான குற்றம் வரும்போது மட்டும் அந்த குற்றம் பாதிக்கப்பட்ட பெண் கம்ப்ளைண்ட் தரலன்னு ஒரு சில சிச்சுவேஷன்ல கம்ப்ளைண்ட் நீங்க வாங்கி தான் ஆக்ஷன் எடுக்க முடியும். ஆனா இது பொதுத்தளங்கள்ல நடக்கிற விஷயங்கள் கூட நான் கம்ப்ளைண்ட் கொடுத்தாதான் நான் போய் நடவடிக்கை எடுப்பேன்றது அவருடைய டியூட்டியை அவர் அவாய்ட் பண்றாருன்னு தான் அர்த்தமாவே நான் பார்க்கிறேன். இன்னொன்னு, பாதிக்கப்பட்ட பெண்கள் காவல்துறைக்கு போகும்பொழுது ஏற்கப்பட்ட பாதிக்கப்பட்ட பெண்கள் குற்றவாளியாக்கப்படுறாங்க. சுந்தரவல்லி அவங்கதான் பேசினாங்கன்னு நினைக்கிறேன். அவங்க பேசும்பொழுது என்ன சொன்னாங்கன்னா, பெண்களை நீ ஏன் இந்த டைமுக்கு போன, நீ ஏன் இந்த ட்ரெஸ் அணிந்த, நீ ஏன் இதை பண்ணன்ற கேள்விகள் அந்த பெண்களுக்கு எதிராக தொடுக்கப்படுது காவல். கண்டிப்பாக பொதுவாகவே நீதிமன்றங்களில் இது போன்ற பாலியல் வல்லுறவுக்கு ஆளாகி வெளியே வரக்கூடிய பெண் மீண்டும் மீண்டும் பாலியல் பலாத்காரம் செய்யப்படுகிறாள் என்கிற ஒரு கூற்று பொதுவாகவே இது போன்ற வழக்குகள்ல சொல்லப்படுவது உண்டு. அந்த பெண்ணை அதற்கு பிறகான கேள்விகள் மூலமாக பலமுறை அவர் பாலியல் பலாத்காரம், அந்த கருத்தை நீங்கள் இங்கே முன் வைத்திருக்கிறீர்கள். உங்கள் கருத்துக்களை பதிவு செய்ததற்கு ரொம்ப நன்றி சுதா. இதே சம்பவத்தில் அவங்க சொன்னாங்க நிறைய பேர் வர்றாங்க, அவங்க தொடர்ந்து வழக்குகளை பார்த்து கொண்டிருப்பதனால் அவர்களுக்கு நான் இன்னொரு உதாரணத்தை 2 நாட்களுக்கு முன்பு ராஜஸ்தானில் இதே போன்ற ஒரு பிரச்சனை நடந்திருக்கிறது. அதாவது கிருஷ்ண புனியா, உங்களுக்கு தெரிந்திருக்கும், குண்டு எறிதலில் சர்வதேச அளவில் பதக்கங்களை வென்றவர், ஒலிம்பிக் போட்டிகளில் எல்லாம் பங்கேற்றவர். அந்த ஒரு பெண்ணை பாலியல் பலாத்காரம் செய்து கொண்டிருந்த 2 ஆண்களை அவரே துரத்தி பிடித்து ஒரு ஆணை பிடித்தும் விட்டார். அப்போது இந்த ஒரு பெண், பாதிக்கப்பட்ட பெண்ணும் கூட சென்ற ஒரு பெண்ணும் இருக்கிறார். 2 பேரையும் அழைத்து கொண்டு போய் புகார் கொடுக்க சொன்னால் எங்கள் வீட்டிற்கு தெரிந்தால் எங்களை இனி வீட்டை விட்டே வெளியே விடமாட்டார்கள் என்று அந்த பெண்கள் சொல்லியிருக்கிறார்கள். அப்புறம் ஒரு பெண்ணை மட்டும் அதில் சமாதானம் செய்து, அவர்கள் பெற்றோர்களை சமாதானம் செய்து கிருஷ்ண புனியாவே நின்று வழக்கை பதிவு செய்ய வைத்திருக்கிறாங்க அப்படின்னு தான் சொல்லணும். அந்த புகாரை ஏற்று அதற்கப்புறம் வழக்காக அது மாற்றப்பட்டிருக்கிறது. ஆனால் இப்படி எத்தனை பேர் முன் வருகிறார்கள், தனக்கு நடப்பது இது அடுத்து போனா காவல்துறையில பல முறை கூப்பிடுவாங்க, நீதிமன்றத்துக்கு போகணும், இந்த பிரச்சனையை யோசிச்சுட்டே வராம ஏன் இந்த அமைப்புகள் ஏன் பெண்களுக்கு ரொம்ப தூரத்துல வச்சிருக்குதோ அப்படிங்கிற ஒரு கேள்வியை எழுப்புதில்லை? பண்பாடு ரீதியாக பெண்கள் குறித்த சில புரிதல்கள் உண்டு. என்ன அப்படின்னா, ஒரு பாலியல் சம்பந்தமாக ஒரு குற்றஞ்சாட்டப்பட்ட பெண்ணை, பாலியலாக துன்புறுத்தப்பட்ட பெண்ணை ஒரு சமூகத்தினுடைய ஒரு அவச்சொல்லாக, ஒரு அவக்கேடாக பார்க்கிற பார்வை என்பது பொதுவாகவே இருக்கு அப்படின்னு நம்ம பார்க்கலாம். அப்படி பொதுவாகவே இருக்குன்னு போது அந்த பொண்ணு நம்ம வெளியே சொன்னா நமக்கு ஏற்கனவே ஒரு அவமானம் நடந்திருக்கு, இதை வெளியே சொல்லுவதன் மூலமாக இன்னொரு அவமானத்தை நம்ம தேடிக்கொள்ள வேண்டாம், இதோட போகட்டும் என்று நினைக்கிற ஒரு மனோபாவத்திற்கு தள்ளப்படுகிறார்கள். இன்னொரு விஷயம் அம்மா சொன்ன மாதிரி தான், சுதாமா சொன்ன மாதிரி தான். இதில் என்ன அப்படின்னா, நீங்கள் தோழி சுதா சொன்ன மாதிரி தான். எப்படி அப்படின்னா, வீட்டில் போய் சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்கவே, படிக்க அனுப்ப மாட்டாங்க அல்லது விளையாட அனுப்ப மாட்டாங்க. இன்னைக்கு போராட்டம் பண்ண பிள்ளைங்க மேலே பாலியல் பலாத்காரம் போது நாளைக்கு போராட அனுப்ப மாட்டாங்க, எந்த செயலும் செய்யப்பட மாட்டாங்க. ஸோ இது அவங்களை சுருக்குவதற்கான ஒரு செயலாக போயிருன்ற பயமும் உண்டு. 3வது ஒரு விஷயம் இருக்குது, அப்படியே போய் நான் கம்ப்ளைண்ட் கொடுத்தாலும் கூட அதிகார வர்க்கத்திற்கு துணை போகிறவர்களாக காவலர்கள் இருக்கிறார்கள். நான் நேரடியாக போயிருக்கேன். ஒரு பாலியல் வன்புறுத்தல், வன்புணர்வுக்கான
ஒரு செயல் நடந்தது, ஒரு குழந்தை மீதான பாலியல் பலாத்காரம் நடந்துருது. அந்த கூட்டிகிட்டு போய் நாங்கள் போய் ஒரு கேஸாக போய் நிற்கும் போது அங்கே இருக்கிற காவலர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா அது ஒரு பெட்டி கேஸாக போட்டு வச்சுருக்குறாங்க. அப்புறம் நாங்கள் தலையிட்டு அந்த குழந்தை மீதான பாலியல் பலாத்காரத்துக்கான நீதி கேட்டு மிகப்பெரிய போராட்டத்தை நிகழ்த்த வேண்டி இருந்தது. அப்போது ஒரு பிரச்சனைன்னு போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தாலும் எளியவர்களாக இருந்தால் அவர்கள் கம்ப்ளைண்ட் வந்து ஏற்றுக்கொள்ளப்படாமல் யார் அதிகார வர்க்கமோ அவங்களுக்கு துணை நிற்கிற ஒரு பாணியும் இந்த காவலர்கள் இருக்குது. எனவே அவங்க போய் எந்த நியாயத்தையும் பெற முடியாத ஒரு சூழலும் இருக்குது. அப்போ சட்டம், சமூகம், அதிகாரம் எல்லாமே பெண்களுக்கு எதிரான சூழலில் இருக்குது. எனவே இதை தாண்டி அவர்கள் வெளியே வரும்போது மிகப்பெரிய உங்களுடைய பார்வையில் இருந்து இந்த கருத்தை வைத்திருக்கிறீர்கள். தற்போது தொடர்பில் இந்து மக்கள் கட்சி தலைவர் அர்ஜுன் சம்பத் தொடர்பில் இருக்கிறார். அவர் இந்த சம்பவத்தையும் பெண்களின் ஆடை கட்டுப்பாடையும் எப்படி பார்க்கிறார் என்று கேட்கலாம். வணக்கம் சார், நீங்கள் எப்படி இந்த பெங்களூரு சம்பவத்தையோ இல்ல தமிழகத்தில் காவல்துறையினரே பெண்கள் மீது நடத்திய பாலியல் சீண்டல்களையோ அல்லது உடை கட்டுப்பாடை ஒரு முக்கிய காரணமாக வைப்பதையோ எப்படி பார்க்கிறீர்கள்? வணக்கம்மா, நான் அர்ஜுன் சம்பத், இந்து மக்கள் கட்சி தலைவர், கோயம்புத்தூர்ல இருந்து பேசுறேன். இந்த பெங்களூர்ல புத்தாண்டு கொண்டாட்டம்ங்கிற பேர்ல நடந்த அந்த நாள்ல நடந்த அந்த சம்பவ காட்சிகள்லாம் பார்க்கும்போது ரொம்ப வேதனையா இருக்கு மனசுக்கு. நம்ம நாட்டுல இப்படி ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கு. இது வந்து எவ்வளவு பெரிய அநீதியானது, பெண்களுக்கு எதிராக எவ்வளவு பெரிய கொடூரம் நிகழ்த்தப்பட்டிருக்கு. இன்னைக்கு கூட ஒரு நடிகர் சொல்லியிருந்தாரு, இந்த பரிணாம வளர்ச்சியில இந்த மனிதன் பின்னோக்கி போயிட்டு இருக்கான், காட்டு மிராண்டி காலத்துக்கு போயிட்டு இருக்கானோ அப்படிங்கிற மாதிரி தோணுது. உண்மைதான், வருத்தமா இருக்கு. நாங்கள் இந்த புத்தாண்டு கொண்டாட்டங்களை குறிப்பாக ஜனவரி 1 பொதுவா நம்ம வந்து புத்தாண்டு கொண்டாட்டம் என்று சொன்னாலே அதை வந்து நம்ம சித்திரை மாசம் காலையில தான் நம்ம நாளின் துவக்கமாக கருதுகிறோம். சூரிய உதயத்தை அப்படிதான் கொண்டாடுவோம், கோயிலுக்கு போவோம் வருவோம், அப்படிதான் இருக்கும். ஆனா இந்த ஜனவரி 1 கலாச்சாரம் என்பது இந்த பாரத நாட்டுல ஒரு பெரிய தாக்கத்தை இப்ப ஏற்படுத்திருக்கு. நள்ளிரவு 12 மணிக்கு பீர் பாட்டில ஓபன் பண்ணி அந்த புத்தாண்டு கொண்டாடுற கலாச்சாரம், பெண்கள் மேல போய் பீர் பாட்டில பீச்சி அடிச்சு வண்டியில வேகமா போய் பெண்களை சீண்டி ஹாப்பி நியூ இயர்னு எல்லாம் காட்டு கத்தல் கத்தி, இது ஒரு தவறான கலாச்சாரம் இப்போ வேகமா பரவிட்டு வருது. இதுக்கு காரணம் வந்து மேல்நாட்டு மோகம் அப்படின்னு ஒரு வகையில சொன்னாலும் கூட, இன்னொரு பக்கம் அதாவது வந்து என்ன சொல்றது, புத்தாண்டு அந்த நாள்ல நம்ம எப்படி வேணா இருந்துக்கலாம், ஆண்டின் துவக்கம் இப்படி மகிழ்ச்சிங்கிறத இவங்க எதுல நினைக்கிறாங்கன்னா, மகிழ்ச்சிங்கிறது வந்து மது மாது இது மாதிரியான விஷயங்கள் தான் மகிழ்ச்சின்னு நினைக்கிறாங்க. இது வந்து இந்த புத்தாண்டு ஜனவரி 1 கலாச்சாரம் கட்டுப்படுத்தப்படணும். இது மேல கடுமையான நடவடிக்கை எடுக்கணும். பெண்கள் மேல இப்படிப்பட்ட ஒரு கொடூரத்தை, ஒரு வக்கிரத்தை நிகழ்த்தியவர்களுக்கு கடுமையான சட்டங்கள் மூலமா தண்டனை கொடுக்கணும். உடை சம்பந்தமா சொன்னீங்க, உடை என்பது அவரவர் சௌகரியம் தான். இப்ப நம்ம சகோதரிகள்லாம் பேசினாங்க, நான் இல்லைன்னு சொல்லல. ஆனாலும் நம்முடைய கலாச்சார பண்பாட்டு உடைகள் அப்படிங்கிறது ஒண்ணு இருக்கு. அது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் அந்த கலாச்சார உடைகள் வந்து ஓரளவுக்கு சமூகத்துல ஒரு நன்மதிப்பையும் ஒரு பாதுகாப்பு உணர்வையும் நிச்சயமா பெண்களுக்கு ஏற்படுத்தும். நீங்கள் கலாச்சார உடை என்று குறிப்பிடுவது எந்த உடையை சார்? என்னன்றுவாங்கன்னா, பெண்களுக்கு எதிராக பேசுறோம், நாங்க என்ன ட்ரெஸ் போடுறதுன்னு இல்ல நீங்கள் சொல்லக்கூடிய சார், நீங்கள் சொல்லக்கூடிய கலாச்சார உடை அப்படிங்கிறது வந்து எந்த உடையை நீங்க குறிப்பிடுறீங்க சார்? எது அவங்களுக்கு வந்து பாதுகாப்போ, எது வந்து அவங்களுக்கு சௌகரியமானதோ, எது வந்து ஆடை என்பது உடலை மறைப்பதற்காக மானத்தை காப்பதற்காக போடுவதுதான் ஆடை. ஆனா இப்ப இங்க என்னன்னா, நீங்க டிவி விளம்பரங்கள்ல கூட பாத்தீங்கன்னா ஆம்பளை உபயோகப்படுத்துற பிளேடு விளம்பரத்துக்கு கூட பெம்பளைகளை வேற விதமா எல்லாம் போடுறாங்க. இந்த ஆபாச விளம்பரங்கள், பெண்களை வந்து ரொம்ப மோசமா சித்தரிக்கக்கூடிய சிறுமைத்தனங்கள், இதெல்லாம் வந்து பெண்ணியங்கிற போர்வையிலேயே புதுமைங்கிற போர்வையிலையும் பெண் விடுதலை, பாரதி சொன்ன பெண் விடுதலை இதல்ல. இவங்க பாரதி சொன்ன பெண் விடுதலையை ரொம்ப தப்பா புரிஞ்சிருக்காங்க. அதனால இதையெல்லாம் நம்ம சொன்னா நீங்க யாரு பொம்பளைகளுக்கு அறிவுரை சொல்றதுக்கு அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க. அவங்க கண்ணோட்டம் வேற, எங்க கண்ணோட்டம். உங்கள் பார்வையிலிருந்து இந்த நிகழ்ச்சி குறித்து உங்கள் கருத்தை பதிவு செய்திருக்கிறீர்கள், அதற்கு நன்றி சார். அவர் சொல்லும் பொழுது குறைந்தபட்சம் வந்து ஆடை கட்டுப்பாடு அப்படிங்கிறத வந்து அவர் கலாச்சார உடை அப்படிங்கிறத அதுக்கான விளக்கத்தை அவர் கொடுக்கவில்லை. ஆனால் இங்கே கலாச்சாரம் என்பது என்னவாக இருக்கிறது அப்படிங்கிறது தான் கேள்வி. அது வெறும் பெண்கள் மட்டுமே பாதுகாக்கக்கூடிய ஒரு பொருளாகவோ அல்லது ஒரு கருத்தாகவோ அது மைய நீரோட்டத்தில் ஒரு செயல்பாடாகவோ இருக்குதா? ஆமாம், கண்டிப்பாக.
நீங்க இந்திய பண்பாட்டையும் இந்திய கலாச்சாரத்தையும் காவல் காக்க வேண்டிய காவலாட்களாக பெண்கள் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்கள் வந்து மதத்தை பாதுகாக்க வேண்டும், அவர்கள் சாதியை பாதுகாக்க வேண்டும், குடும்ப கௌரவத்தை அவர்கள் பாதுகாக்க வேண்டும், அவர்கள் இந்த சமூகத்தினுடைய எல்லா சகல அடிப்படைவாதத்தையும் பாதுகாக்கிறவர்களாக பெண்களை நியமித்திருக்கிறார்கள். இது பெண்கள் தலையிலே புகுத்தப்பட்டிருக்கிற ஒரு வன்கொடுமை, கருத்தியல் வன்கொடுமை என்று நினைக்கிறேன். ஏன் அப்படின்னு சொன்னா திரும்ப திரும்ப நீங்க பாத்தீங்கன்னா ஒரு ஆண் தேர்வு செய்து ஒரு பெண்ணை திருமணம் பண்ணிட்டு வந்தா நம்ம வீட்டில் கேட்க மாட்டாங்க. அதே ஒரு பெண் ஒரு தேர்வு செய்து திருமணம் பண்ணிட்டாங்கன்னா அந்த பெண்ணை கொலை செஞ்சு இன்னைக்கு மாதிரி எரிச்சிருப்பாங்க. 80% கௌரவ கொலைகள் கொலை செய்யப்படுவதற்கான ரீசன் என்ன அப்படின்னா, என் குடும்பத்தின் கௌரவத்தை இவ காப்பாற்றாம விட்டா, எனவே இந்த பெண்ணை நான் கொலை செஞ்சேன் அப்படின்னு 80% குடும்ப கௌரவ கொலைகள் பெண்கள் மீது நிகழ்த்தப்படுகிறது. எனவே இந்த பண்பாடு கலாச்சாரம் என்கிற பெயர்ல மீண்டும் மீண்டும் பெண்களை அடிமைப்படுத்தி ஒரே ஒரு கூண்டுக்குள்ள அடைத்து வைக்கிற ஒரு வேலையை எல்லா சமூக மக்களும் செய்து கொண்டிருக்கிறார்கள் அப்படின்றத நம்ம யதார்த்தமா பார்க்கிறோம். அது இந்தியா மாதிரி வளர்ந்து வருகிற நாடுகள் பெண்களுக்கு எதிரான நாடுகளாகவே இருந்திருக்கிறார். இதை உடைச்சு படிக்கணும், வாசிக்கணும், வெளியே வரணும். நீங்கள் சொல்லக்கூடிய வாசிக்கணும் எனும் நேரம் குறைவாக இருந்தாலும் அது இன்றைக்கு தொட்டு சொல்லக்கூடிய ஒரு சப்ஜெக்ட்ங்கிறதுனால நான் அதை கேட்கிறேன். வாசிப்பு என்று வரும்பொழுதே இன்றைக்கு தொடங்க இருக்கிற புத்தக கண்காட்சி நம் நினைவுக்கு வருகிறது. நாம் நிகழ்ச்சியில் முன்னில் சொன்னது போல இந்த புத்தக கண்காட்சி வாசிப்பை எந்த அளவிற்கு மக்களிடம் கொண்டு போய் சேர்க்கிறது, இன்றைக்கு அதற்கான சூழல் எப்படி இருக்கிறது, புத்தகங்கள் வாங்குவதில் மக்கள் ஆர்வமாக இருக்கிறார்களா, எந்த பாலினத்தினவர் அதிகமாக புத்தகங்களை வாங்குகிறார்கள், இப்படி பல கேள்விகள் இருக்கு. இதற்கு ஒட்டுமொத்தமா சுருக்கமா உங்களுடைய பதில்? அதுதான், புத்தகம் என்பது ஒரு மனிதனை வந்து ஒரு மிகப்பெரிய உயரத்திற்கு கொண்டு போய் சேர்ப்பதாக இருக்கும். நீங்க ஒண்ணு ஞாபகம் வச்சுக்கணும், மேலிருந்து கீழாக வாசிக்கிற பொழுது கீழிருந்து மேலாக ஒரு மனிதனை உயர்த்துகிற ஒரு பெரிய விஷயம் வந்து இந்த புத்தகம் என்று நாம் சொல்லுகிறோம். இந்த புத்தகம் வாசிக்கிறவ மட்டும்தான் ஒரு மனிதனுடைய அனுபவத்தை பெற முடியும். எனவே இன்றைக்கு புத்தக திருவிழாக்கள் கொண்டாட்டங்களாக மாறி இருக்கிறது. குழந்தைகள், பெரியவர்கள் எல்லோரும் அவர்களுக்கு பிடித்த புத்தகங்களை வாங்குகிறார்கள். ஒரே விஷயம்தான், இதைத்தான் படிக்கணும்னு யாரையும் கம்பல் பண்ணாதீங்க, படிக்கட்டும், வாசிப்பு அனுபவத்தை முதல்ல பெறட்டும். அதை பெற ஆரம்பிச்சா அதுக்கப்புறம் அடுத்தடுத்த படிக்கட்டுகளில் அவங்களை ஏற்றி விடுறது ரொம்ப எளிமையாக இருக்கும். எனவே ஆசிரியர்கள் மாணவர்களுக்கு சொல்லிக் கொடுங்க வாசிக்க, அம்மா அப்பாக்கள் குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுங்கள் வாசிக்க. இந்த வாசிப்பு என்பது ஒரு மனிதனை இத்தனை நிமிஷம் பேசிட்டு இருந்தோம்ல, இது எல்லாத்துல இருந்து தூக்கி பிடிச்சு ஒரு மனிதனை நல்ல மனிதனாக சமூகத்துக்கு முன்னிறுத்துவதற்கு புத்தகங்கள் ஒரு மிகப்பெரிய வழித்துணை அப்படின்றதுல மாற்று கருத்தே இல்லை. ஏன் நான் இங்கே வந்து உட்கார்ந்துருக்கிறதுக்கும் நீங்கள் இங்கே வந்து உட்கார்ந்துருக்கிறதுக்கும் வாசிப்பு எவ்வளோ பெரிய ஊக்கு சக்தி என்று நமக்கு தெரியும். குறிப்பாக நமக்கு நேரம் முடிந்து விட்டாலும் இந்த ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் மக்களிடம் சொல்லிவிட வேண்டும். குழந்தைகளை நிறைய பேர் புத்தக திருவிழாவிற்கு அழைத்து செல்கிறார்கள். அங்கே கொண்டு போய் அவர்கள் உணவை மட்டும் வாங்கி கொடுத்து திருப்பி கூட்டி வருவதும், விளையாட்டு பொருட்களை வாங்கி கொடுத்து திருப்பி கூட்டிட்டு வராமல் அந்த குழந்தையை விட்டு அதையே தேர்வு செய்ய விட்டு அந்த குழந்தை தேர்வு செய்யக்கூடிய ஒரு புத்தகத்தை வாங்கி கொடுக்க வேண்டியது பெற்றோர்களுடைய மிக முக்கியமான ஒரு கடமை. அதை இந்த புத்தக திருவிழாவில் இந்த நிகழ்ச்சியின் மூலமாக ஒரு வேண்டுகோளாக நாம் வைக்கலாம். உரிமையை கொடுப்பதன் மூலமாக குழந்தையை ஆரோக்கியமா வளர்க்க முடியும். கண்டிப்பாக இன்றைய நிகழ்ச்சியில் பங்கேற்று உங்கள் கருத்துக்களை பதிவு செய்ததற்கு ரொம்ப நன்றி. நேயர்களே, மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.